என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. நீ சொன்ன மாதிரியே நீ கேட்டதை கொண்டு வந்துட்டேன். இப்பவாவது சொல்றியா இது எதுக்காகன்னு? அழகு இருக்க திமிர்ல தானே ஆட்டம் போட்டான். அதான் அவளுக்காகவே ஸ்பெஷலா கொண்டு வர சொன்னது. புரியல மச்சான், எவளுக்காக? இந்த நந்தன் கிட்ட விளையாடினா என்ன ஆகும்னு அவளுக்கு தெரியணும்ல. ஒரு வருஷத்துல 40 பிள்ளைகள் கூட பேசுற, 40 நீ தானே கலட்டி விடுற. ஆனா என்கிட்ட இருந்து அந்த கையில பிரிச்சுட்டா இல்ல. கையல் இப்போ உன் கூட பேசுறது இல்லையா? இல்ல மச்சான், அவளுக்கு தான் இந்த ஸ்பெஷல் மருந்து. கையலுக்கா? சேச்சா, அதுக்கு இல்ல. எவ்வளவு அழகா பிளான் போட்டு அந்த அணு அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சா. அவளுக்காக நான் இது கூட பண்ணாம விட்டா நான்லாம் என்ன மனுஷன்? இல்ல தெளிவா சொல்லல, அப்படி என்னதான் நடந்துச்சு? என்னோட ரியல் கேரக்டர் அந்த அணு கண்டுபிடிச்சு. அனுங்கிறது கையலோட ஃப்ரெண்டு தானே. அந்த பிள்ளை இவ காலேஜ்ல ஜாயின் பண்ண நாளையில இருந்தே இவன் நல்லவன் இல்லைன்னு சொல்லிட்டு தானே இருக்கா. அததான் உன் கையில் கேட்கவே இல்லையே, அதுக்கப்புறம் என்ன? நானே எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி. ஆனா அந்த அணு எனக்கு எதிராவே பிளான் போட்டு கையில என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா பாரு. அதான் அந்த ஆதித்யா ஸ்கூல் இருக்கலாம். ஆமா, என் தம்பி கூட அங்கதான் படிக்கிறான். அந்த ஸ்கூல் ஓனரோட தம்பி ஒருத்தன் இருக்கான்ல, ஆமா, அவனோட அத்தை பொண்ணுதான் அனு. நான் கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவனோட சிம்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணிருக்கா. அதுவும் ட்ரூ காலர்ல பொண்ணு பேரை வச்சு. நீயே அவ கால் பண்ணாத முதல் கால்லே கவுண்ட் அப்படித்தானே? ஒரு பொண்ணு தானா வர்றது என் லைஃப்ல அதானே ஃபர்ஸ்ட். எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கையெழுத்த கொண்டு காமிச்சிருக்கான். இதெல்லாம் எப்போ நடந்தது? லாஸ்ட் இயர். இவ்வளவு நாளானதுக்கு பிறகு எதுக்கு உனக்கு இந்த கொலவரி? உனக்கு தான் தெரியும்ல மச்சான், நந்தன் கிட்ட ஒருத்தவங்க விளையாடிட்டாங்கன்னா அவங்க லைஃப் லாங் அழுற மாதிரி தான் பண்ணுவேன். அப்புறம் எதுக்காக இவ்வளோ நாள் அமைதியா இருந்தேன் தானே கேக்குறேன். என் மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுல்ல. 2 வாரத்துக்கு முன்னமே இதை பண்ணிருப்பேன். எனக்கு அந்த மொபைல் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த ஆதித்யாங்கிறவனுக்கு நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். எதுக்கு? சின்னதாவது அவன் அத்தை பொண்ணுக்கு ஏதாவது ஆயிரும்னு அவன் பயப்பட வேண்டாமா? நான் நினைச்ச மாதிரியே 1.5 வாரம் நாய் மாதிரி அவங்க பின்னாடியே அவங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். நான் அவன் கண்ணில் படாததுனால அந்த அணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நாளைக்கு நான் பண்ண போற சம்பவத்துல ஏன்டா இந்த நந்தன் கிட்ட மோதுனா நான் விளாட்டா பாரு. நான் ஏதோ நீ வேலை எதுக்காகவோ கேட்கறேன்னு நினைச்சேன். இங்க பாரு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இப்ப இருக்க இன்ஸ்பெக்டர் பத்தி உனக்கு தெரியும். மாட்டினான்னு வச்சுக்கா, எத்தனை பொண்ணை ஏமாத்தி இருக்குதையோ எல்லாம் வரும். அந்த ஆளை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. அப்படியா? மாட்டி பாருடி, அப்புறம் தெரியும். மாட்டிட்டேன்னு வச்சுக்க மச்சான், ஏயிலேருந்து இசட் வரைக்கும் உன் வாயாலே வர வச்சிருவான். அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. மாட்டிக்காம எப்படி பண்ணானேன்னு எனக்கு தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி யாராலையும் ஜெயிக்க முடியாது. அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரிதான், கெட்ட விஷயமா இருந்தாலும் சரிதான். அப்புறம் உன் இஷ்டம். அது மட்டும் இல்லாம அந்த அனுவோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேற உனக்கு தெரியும். அதை பத்தி எல்லாம் எனக்கு இப்ப யோசிக்க நேரம் இல்ல. அழகு இருக்க திமிர்ல தானே ரொம்ப ஆட்டம் போட்டான். நான் இன்னைக்கு பண்ண போற சம்பவத்துல ஏன்டா உயிரோட இருக்குன்னு டெய்லி டெய்லி அவன் நினைக்கணும். அவன் இருக்கிறதுனால தானே அவனை தாண்டி அவளுக்கு ஏதாவது ஆகும்னு நினைச்சிருப்பான். இன்னைக்கு அவ என்ன தாண்டி எப்படி தப்பிக்கிறான்னு நான் பாக்குறேன். இருந்தாலும் நந்தன், நீ ரொம்ப அவசரப்பட்டுட்டு இருக்க. அவளுக்காக யாரு வர்றான்னு நான் பாக்குறேன். அவளை என்கிட்ட இருந்து யாரும் காப்பாத்தவும் முடியாது. அவ அனுபவிக்க போறத யாராலையும் வாங்கவும் முடியாது. எவ்வளவு கியூட்டா பேசினா தெரியுமா எங்க கிட்ட எல்லாம். இல்லையானு குழந்தைங்கன்னா அப்படிதான் கியூட்டா இருக்கும். கையில் உனக்கு தெரியுமா, நான் இது வரைக்கும் யாருக்குமே சித்தி ஆனதில்ல. மொத எங்க அத்தானுக்கு பிள்ளை தான் என்ன சித்தின்னு கூப்பிடுது. அதுவும் நம்ம சித்தி ஆவானா, ஒரு குழந்தை சின்ன பிள்ளைல பிறக்கும் போதுல இருந்தே நம்ம சித்தி ஆயிடுவோம். ஆனா 4 வயசான ஒரு பிள்ளைக்கு திடீர்னு நம்ம சித்தி ஆகும்போது எப்படி இருக்கும் பாத்தியா? எப்படி இருக்கும்? உன்னை இது வரைக்கும் ஏதாவது குழந்தைங்க சித்தின்னு கூப்பிட்டுருக்கா? இல்ல. உன்னையெல்லாம் பாட்டின்னு தாண்டி கூப்பிடான். ஆனா கனி பாத்தியா, நம்ம 2 பேரும் அந்த பிள்ளைக்கு சித்தி. இதுல என்னெல்லாம் இருக்கு? நீ உங்க அத்தானுக்கு முறை பொண்ணு, கனி ஆதியோட ஆளு. அப்ப 2 பேருக்கும் சித்தி தானே வரும். இத போய் அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் டைரக்டா பாட்டி தான் ஆவோ, வாய முடிக்கிட்டு இருந்துரு. கனி, நீ இசைக்கிட்ட பேசியிருக்குதியா? அந்த பாப்பா எங்க வீட்டுக்கே வந்திருக்கா. ஆனா நான் தான் அப்ப பேசுற மைண்ட் செட்ல இல்ல. ஆனா பேசியிருக்கேன் அவ கூட. உங்க தமிழக்கா கூட பேசியிருக்கேன். கயல், உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன தெரியுமா? என்ன? உன்னைய நந்தன் கிட்ட இருந்து நான் பிரிச்சேன் இல்ல. நீ ஆம்பள அவன்கிட்ட இருந்து காப்பாத்துறதா நினைச்சு என்னைய பிரிச்சு வச்சுட்டு அப்பப்ப அதை பத்தி பேசிட்டு இருக்க. மறுபடியும் உன் மனசுல நந்தன் வந்துட்டானு எனக்கு தெரியணும்ல. ஏன் போன் நம்பர் காணாமலே தெரியும், போன் பண்ணணுமா என்ன? அப்படி ஏதாவது பண்ணுனேன்னு வை, அது புறவு இருக்கு உனக்கு.
இப்ப பாயிண்ட்டுக்கு வா. ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு இவகிட்ட எத்தனை நாள் விக்கியதா லைஃப் பத்தி நான் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு வேற கல்யாணம் ஆகலன்னு இவளுக்கு தெரிஞ்சிருக்கு, குழந்தை இருக்கிறது இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் இவ என்கிட்ட சொல்லியிருந்தா மம்மி கிட்ட சொல்லி எப்பவோ அவங்கள வீட்டுக்கு கூட்டு போய் பார்த்திருப்போம்ல. லூசாலானோ நீ? அவளால குடும்பத்துக்குள்ள எதுக்கு பிரச்சனைன்னு நினைச்சிருப்பா. என்ன ஒன்னும் இல்ல, கோபடனம் போலதான் இருக்கு. சரி விடு. ஆமா, இவ எதுக்காக காலையில இருந்தே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கா? ஒன்னும் இல்லையா? இல்லையே, ஏதோ சரியில்லை. எல்லாம் சரியாதான் இருக்கு. எதுக்குலாம் இப்ப என்ன அப்படியே எப்படியம்மா கூட்டு போயிட்டு இருக்க? வா வா சொல்றேன். காலையில இருந்து சம்பந்தமே இல்லாம வேலை இருக்க மாதிரி கெமிஸ்ட்ரி லேப்ல போய் இருந்துட்டேன். ஏண்டா இதே காலேஜ்ல தானே பிஇ படிச்சோம். ஃபர்ஸ்ட் இயர்ல பேசிக் எடுத்தவங்களை எல்லாம் மறந்துட முடியுமா என்ன? அதான் அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அப்படியே என் ப்ராஜெக்ட் ஒர்க்கையும் முடிச்சுட்டு வந்தேன். அதை நீ மட்டும் போயிருந்து பண்ணணும் தம்பி. என்னை கிளாஸ்லயும் உட்கார விடாம எதுக்காக என்னையும் வெளியிறங்க விடல? இல்லாட்ட மட்டும் உன் ஆள் வர டைம்ல கரெக்டா கேட் பக்கத்துல போய் நின்றுவ. இன்னைக்கு அவ காலேஜ் வர்றதுக்கு ½ an hour முன்னே வந்து லேப்ல போய் இருந்துட்டா. எல்லாம் ஒரு காரணமா தான். வா இங்க பாரு, இந்த வழியாவே 2-3 தடவை நடக்க வச்சுட்டேன். உன் கூடால என்ன எதுக்குல கூட்டிட்டு திரிய? அப்புறம் ஒன்னு அவ பார்த்தாள்னா நான் எங்கேன்னு கேப்பா இல்லாம். எவ்வா கனி காலையிலே என்ன பார்த்தாதான் அவளுக்கு அன்னைக்கு நாளே ஓடும். ஒரு பெட் அவ கூட, அதுல நான் தான் ஜெயிக்கணும். அதுக்காக தான் இந்த கண்ணாமூச்சி ஆட்டம். ஏண்டா உன் கண்ணை கட்டி நீ விளாடு. சம்பந்தமே இல்லாம என்ன எல்லாம் எதுக்குடா தெருவா அலைய வைக்கிற? நீ மாட்டினா என் பிளானையே சொதப்பி விட்டுருவா எல்லாம். வா, அவ பாக்குற வரைக்கும் தான். உனக்கு அப்பப்ப ஏதாவது பேய் பிடிச்சிருமா? சும்மா இருக்க பிள்ளை என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்காத. அப்போ ஆதி இன்னைக்கு காலேஜுக்கு வந்திருக்காரா? ஏன் என்ன இன்னைக்கு பார்க்கவே இல்ல? சரி அனுவா போலாம். எங்க எங்க? லைப்ரரியில. இப்ப எதுக்கு லைப்ரரிக்கு? அடுத்த செமஸ்டருக்கு தேவையான ஒரு புக் எடுக்கணும். இந்த செமஸ்டர் பாடத்தையும் ஒழுங்கா படிக்க முடியல, அதுக்குள்ள மேடம் அடுத்த செமஸ்டருக்கு தேவையாச்சு. வானு, இப்பவே நம்ம புக் எடுத்து வச்சாதான் கிடைக்கும். இல்லனா வேற யாராவது எடுத்துருவாங்களா? இல்ல எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இப்பதானே ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு பக்கம் பக்கமா டயலாக் அடிச்சு விட்டேன். அதான் சொல்றேன், வா. நமக்கு படிப்பு தான் முக்கியம். வந்து தொலைறேன். ரைட்டு, இப்ப நடைக்கிட்டு வா. இல்ல நீ பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேக்கேன். வால ஃபாஸ்டா வா. இப்ப எங்க நம்மள இழுத்துட்டு போற? உங்க பாரு, நான் எல்லாம் காலேஜுக்கு ஜாயின் பண்ணதே என்ஜாய் பண்றதுக்கு தான். நானும் தாம்பல ஸ்கூல் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டோம். இந்த காலேஜ்லயாவது என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நினைச்சுதான் நாங்க இங்க வந்தோம். ஆனா இப்ப ஒரு புத்தக புள்ளி எங்களுக்கு கிடைப்பான்னு நாங்க நினைச்சு கூட பார்த்ததில்ல. மேம் வருவதான்ல கொடுமையா படுத்துவாவ. உங்க 2 பேர் படிப்பு மேலயும் எனக்கு அக்கறை இருக்கு. அந்த அக்கறையில தான் இப்ப லைப்ரரிக்கு கூட்டு போறேன். உன் அக்கறை பிக்கறையெல்லாம் நீயே வச்சுக்கான். அடுத்த செமஸ்டர் படிக்கிறதுக்கு இந்த செமஸ்டர் யாராவது புக் எடுத்து வைப்பாவளா? ஏடி, இந்த செமஸ்டர் முடிஞ்சதுன்னா எல்லா புக்கையும் எடுத்துருவாங்க. அது பிறகு பாவம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொருத்தங்கள்ட்டயா கேட்கணும். செராக்ஸ் எடுக்கிறதுக்கும் அதே புக்ல கிடைக்குமா என்ன வெளிய? நீ என்னமோ சரியில்லை கேட்டியா? வசந்தி ஆண்டி கிட்ட சொல்லி உனக்கு கொஞ்சம் வேப்பில அடிக்க சொல்லணும். வரலாம் மச்சான். அவ மட்டும் இல்ல, மொத்த கும்பலையும் இழுத்துட்டு தான் வரா. நம்மள பாத்துட்டாதானே? பாத்துட்டால அப்ப வா, இதுக்கு மேல இங்க நிக்க வேண்டாம். நீ மட்டும் நடையக்கட்டு தம்பி. உன் காதலுக்கு என்ன எல்லாம் எதுக்குள்ள தண்ணி ஊத்த வைக்க? நண்பன் காதலுக்கு தண்ணி ஊத்துனா தான் காதல் தானா வளரும். வா வாங்க வாங்க போலாம். சத்தியமா சொல்றேன் கனி, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்தே எங்க மேம் எல்லாம் சொன்ன ஒரு வார்த்தை, நம்ம 4 வருஷம் தானே, நம்ம 3 வருஷம் தானே, கஷ்டப்பட்டு படிங்க. அது பிறகு காலேஜுக்குலாம் போனதுக்கு பிறகு யாரும் உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலான்னு. ஆனா என் மம்மி ஒரு பக்கம், ஃப்ரெண்டுங்கிற பேர்ல நீ ஒரு பக்கம் டார்ச்சர் தாண்டி பண்றீங்க. எல்லாம் உன் நல்லதுக்கு தானோ? வா வா வா. 10 நிமிஷம் லேட்டா போறதுனால யாரும் புக் எல்லாம் எடுத்துட மாட்டாங்க. வால. சரி நீ உரங்கிட்டு நான் பாத்துக்கலாம். ஆனா மச்சான், இந்த உலகத்திலேயே லைப்ரரிய படிக்கிறதுக்கு தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நீ மட்டும் தான்ல லைப்ரரியில உன் காதல வளர்த்துட்டு இருக்க. கிளம்பு. ஈவினிங் வரைக்கும் உன் கண்ணிலே பட மாட்டோம்ல, வேணும்னா பாரு. ரொம்ப சந்தோஷம், கிளம்பு. எங்க போயிட்டாரு? இங்க தானே சிவானன் கூட வந்துட்டு இருந்தாரு. காலையில இருந்து எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு ஆதி? காலையிலே ஏதோ உடம்பு சரியில்லை போல, காலேஜுக்கே வந்திருக்க மாட்டாருன்னு நினைச்சேன். இல்ல நம்மளதான் அவாய்ட் பண்றாரா? இந்த உலகத்திலேயே ஒன்னே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு யாருக்கும் கிடைச்சிடக்கூடாதுடி. புக் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கூட்டு வந்த, புக் எடுத்த மாதிரியும் தெரியல, என்ன புக்னு எங்ககிட்டயும் சொல்ல மாட்டேங்க. எனக்குலாம் இந்த செமஸ்டர்ல இத்தனை பாடம் உண்டு, என்னெல்லாம் பாடம் உண்டுன்னு தெரியாது. இவெல்லாம் அடுத்த செமஸ்டருக்கு போயிட்டா பாரு. ஒன்னில் எந்த புக்குன்னு எடு, அப்படி இல்லைன்னா எந்த புக்குன்னு எங்ககிட்ட சொல்லு, நாங்க தேடுறோம். தேடிட்டு தாம்பல இருக்கேன். இரு, சும்மாவா சொன்னாவா? இந்த புத்தக புழுவாவே இருக்க கூடாது, புத்தக புழுவா இருக்கவங்களுக்கு எல்லாம் படிப்புல மட்டும்தான் அறிவு இருக்கும், ஜிகே ஒரு மண்ணம் கிடையாது அப்படின்னு. இவ்வளவு பெரிய லைப்ரரி பக்கத்துல போய் ஒன்னொன்னா பார்த்தா கூட எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது.
லைப்ரரியன் கிட்ட என்ன புக்கு வேணும்னு கேட்டாலே போதும், அவங்களே என்ன பக்கம் இருக்குன்னு சொல்ல போறாங்க. அதையும் கேட்காம வந்து நிக்க. இருல, தேடிட்டு தான் இருக்கேன். எங்க இருக்குன்னு தான் தெரியல. ஆ, கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா என்ன ஏன் அவாய்ட் பண்றீங்கன்னு கேட்கணும். சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். இவளுக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. ஒருவேளை நிஜமாவே கணிக்கு பேய் ஏதாவது பிடிச்சிருக்குமோ? ஏன் அவ நம்ம கிட்ட என்ன சொன்னா? நம்ம டிபார்ட்மெண்ட் புக்குன்னா சொன்னா. ஈசி டிபார்ட்மெண்ட் பேப்பர் அடுத்த வருஷம் 2 இருக்கு. நாம இதை விட்டோம்னா ஈசி டிபார்ட்மெண்ட் பிள்ளைங்க எல்லாம் எடுத்துட்டு தானே நம்மளை கூட்டு வந்தா. ஆமால்ல, இப்ப நம்ம டிபார்ட்மெண்ட் புக் இருக்க பக்கமா போறா. என்னமோ சரியில்லை, கண்டுபிடிக்கிறேன். அனு, ஆதி வேற லைப்ரரி பக்கம் தான் வந்தாரு பாத்தியா? அவ அப்ப புக் எடுக்கிறதுக்கு வரலையா? நம்ம 2 பேரையும் மாமா வேலை பார்க்க வைக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படியா? என்ன அப்படியாங்கிற? ஆனா உன் அத்தை பையனுக்கு மாமா வேலை பார்க்கறதுல உனக்கு என்ன ஒரு கிளுக்கிழப்பு பத்தியா? நானும் உன்னை மாதிரி தாம்பல நிக்கேன். எனக்குமே ஒன்றும் தெரியாதுதான். இங்க தானே எங்கேயோ பார்த்தேன். எப்படியாச்சும் நம்ம பெட்ல ஜெயிக்க வச்சிருப்போண்டாட்டி. எங்க தான் போயிருப்பாருன்னு தெரியலையே. வேணும் தான் நம்மள அவாய்ட் பண்றாரு போல இருக்கே. ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா என்ன? ஏய் பாத்து. அடே அத்தி, லிப் லாக். என்னதாம்பல நடக்குது? அந்தி சூரியனும் குன்றில் சாயும் மேகம் வந்து கச்சையாக காமன் பொங்கும் மோக பூவில் முத்தக்கும் மாறும் தங்கு திங்களிற்றில் பொட்டும் இட்டு வெண்ணிலாவின் கண்ணம் தொட்டு நெஞ்சிலாடும் சுவாச சூட்டில் அட 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 அட, இதெல்லாம் இந்த கேமராக்கு தெரியாது பாரு. தென்னலாய் நின்னருகே வந்து ഞാൻ കാതിലൊരു മന്ത്രമായി കാകലികൾ മൂലവേ തത്താലെ പെണ്ണേ சேலை நெய்வேன் கண்ணே ஞானத்தால் ஓராடை சூடிக்கொள்வேன் நானே ஆலோலம் கிளிமுத்தேவா ஆதிரராவிலுரம்பிலியாய் செம்பூவே பூவே உன்மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ. சத்தியம், இந்த ரேணுகா வந்து இந்த லைப்ரரியை எப்படி எல்லாமோ யூஸ் பண்ண பார்த்தா. பாவம், அந்த அப்பாவி பிள்ளை மட்டும் மாட்டிக்கிட்டே இருந்தது. இந்த லைப்ரரி என்னமோ இந்த சேர்மன் இதுங்களுக்காகவே விட்டுருக்க மாதிரி இருக்கு. இப்படி நின்னுட்டு பாக்குறது கூட நல்லா தான் இருக்கு. தேங்க்யூ. எதுக்கு? எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆமா, ஏன் என்ன இன்னைக்கு அவாய்ட் பண்ணிட்டே இருக்கீங்க? இல்லையே, உனக்கு அப்படியே தெரிஞ்சு. ஆமா, காலையில இருந்து என் கண்ணிலே படல. நீங்க பாடி கார்டை கூட்டிட்டு போயிருக்க மாதிரி இருக்கலாம். செட்டில் ஆயிருவாவ்ளோ. கண்ணில் படாட்டா என்ன? பெட்ல நான் ஜெயிச்சிட்டேன்ல. எந்த பெட்ல? அதாம்மா, என்னை தேடி வந்து நீ கொடுப்பேன்னு நான் சொன்ன மாதிரியே கொடுத்துட்டேலாம். என்ன கொடுப்பேன்? விடுங்க. இது வரைக்கும் இவ எங்க இருக்கான்னு இவளுக்கு தெரியல பாரு. இப்பதான் தெரிஞ்சிருக்கு. சாரி ஆதி, தெரியாம நான் தான் பின்னாடி பார்த்து வந்தேன். அது இருக்கட்டும், என்னை ஜெயிக்க வச்சதுக்கு தேங்க்ஸ். அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட், அவ்வளோதான். என்னமோ நான் ஜெயிச்சிட்டேன்லாம். நீங்க வேணும்னு தான் பிளான் பண்ணிருக்கீங்க. என் பொண்டாட்டிக்கு என்ன ஜெயிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு ஆர்வம். அதெல்லாம் இல்ல, வேணும்னே காலையில இருந்து நீங்க என் கண்ணில் படாம இருந்திருக்கீங்க. எப்படியும் காலையில என்ன பாப்பீங்க. இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆனதுக்கு பிறகு உங்களை நான் பார்க்கலன்னா தேடவே தெரியும்ல. பக்காவா பிளான் பண்ணி தான் என் கிளாஸ் ரூம்ல அந்த பக்கமா இந்த பக்கமா போயிட்டு இருந்திருக்கீங்க. சரி, நான் என் தேவைக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வேணும்னே நீங்க பிளான் போட்டு தான் என்ன வெளியே வர வச்சிருக்கீங்க. ஏதோ பெட்ல நான் ஜெயிச்சிட்டேன்லாம். என்ன பண்ண போற? இதெல்லாம் போங்காட்டம், ஜஸ்ட் ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். எனக்கெல்லாம் தெரியாது. இப்போ நீ ஜெயிச்சிருந்தா மட்டும் விட்டு வச்சிருப்பியா என்ன? ஆனா இதெல்லாம் தப்பு என்ன? சரி சரி, நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். சொல்லி தொலைங்க. எப்படி இருந்துச்சு? எனக்கெல்லாம் தெரியாது. பர்றா, பேசாம அந்த சவுண்ட போன்லயே வர வச்சிருக்கலாம்ல. நான் போறேன். அனு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சாரி, நான் தெரிஞ்சு பண்ணல. சரி கிளம்பு, போன்ல சொல்ற நீ என்ன பண்ணணும்னு. ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? அடியே லூசு, கிளம்பு, போன்ல பேசலாம். பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாய் பிளந்துட்டு நிக்காவ. கொஞ்சம் அதிகமா தான் விளையாடிட்டோமோ, பாத்துக்கலாம். கிளாஸுக்கு போலானு. என்னம்மா, புக் எடுக்கலையா? எடுத்துட்டேன், போலாம். ஏன் கனி, எடுத்துட்டியா கொடுத்துட்டியா? எதை சொல்ற நீ? இங்க என்ன நடக்குது? அனு, தெரியாம, நான் தெரிஞ்சுலாம் பண்ணல. தெரிஞ்சு பண்ணாம தான் இவங்க மணிக்கணக்கா இருந்தாங்க அப்படியே. இல்லடி, தானா அமைஞ்சி கனியால எந்திரிக்க முடியல, அப்படிதானே? ரொம்ப ஓட்டாதானே?
எங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஷோ பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. என்ன கையல்? ஆமாமா, அப்படிதான் இருந்துச்சு. போங்கடி, நான் போறேன், நீங்க வந்து சேருங்க. ஏய், கிளாஸ்ல வேலை இருக்கானு வா. எனக்கு இதுக்கான ரீசன் தெரியணும் ஜெஸ்ஸி. அதுக்கு நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும் சார், என்கிட்ட கேட்டே வேஸ்ட். உங்களை விசாரிக்கிறேன், அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கலாம். சம்பந்தமே இல்லாம என்கிட்ட கேக்குறீங்க. இத பத்தி நீங்க அந்த மேம் கிட்ட தான் கேட்கணும். இல்ல, இந்த மந்த் எக்ஸாமுக்கு 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் எடுத்ததே நான் தான். அது எப்படி உங்க கிளாஸ்ல மட்டும் எல்லாரும் பாஸ் ஆயிருப்பாங்க? லாங்குவேஜ் பேப்பருக்கு ஃபுல் மார்க் போட முடியாது. இருந்த பிறகு 98 7 பேர் எடுத்திருக்காங்க. சார், மேபி நான் கொஸ்டின் எடுத்து இந்த மாதிரி ஆயிருந்தேன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். கொஸ்டினை நீங்க எடுத்துட்டு நான் லீக் பண்ண மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? நீங்க லீக் பண்ணீங்கன்னு நான் சொல்ல வரல. அது எப்படி இவ்ளோ மார்க் எடுத்திருப்பாங்க? வேணா பேப்பரை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க சார். அதெல்லாம் பார்த்ததுனால தான் கேக்குறேன். இவ்வளோத்துக்கும் 50% தான் நான் புக்ல இருந்து கிராமர் எடுத்திருக்கேன். தான தமிழ் மேம் எப்படிதான் மேட்ச் கட்டியிருக்கான்? அவர் வேற வெளியே வந்து வெயிட் பண்றாரே. நேற்றுக்கு ஆஃப் டே லீவு கேட்டிருந்தீங்களா, அப்போ மட்டும் ஊன்னு தலையாடிச்சு. சரின்னு சொன்னதை மறந்துட்டு தான் இந்த நேரம் வச்சு பேசிட்டு நிற்குதா? இல்லை லீவ் தரக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி பண்ணுதா? சஜுட்ட வேற இப்போ வரேன்னு சொல்லிட்டேன், ஃபோன் பண்ணியிருந்தாரே. இப்போ திமிரு கணிச்சிட்டு இருக்கேன்னு அவர் நினச்சிட்டா. Tell me ஜெஸ்ஸி, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், கேட்கலையா? வர வர உங்க லாஜிக் ரொம்ப கொடுமையா இருக்கு சார். எல்லாரும் மார்க் கம்மியான செக்ஷன்ல தான் கேள்வி கேட்பாங்க. நீங்க மார்க் கூடி இருக்குன்னு ஏன் செக்ஷனுக்காக என்ன பிடிச்சு விட்டுருக்கீங்க? இல்ல, கொஸ்டின் எடுத்ததே நான் தான். நான் கொஸ்டின் எடுத்தா எப்படி இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். அதுல ஃபுல் மார்க் வாங்குற அளவுல 10 பேர்கிட்ட வந்திருக்காங்கன்னா எனக்கு தோணும்ல. சார், நானும் எக்ஸாம் ஹால்ல தான் நின்னேன். கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது தான் நானே கொஸ்டின் பார்த்தேன். நான் எந்த எக்ஸாம் ஹால்ல எல்லாம் நின்னனோ அங்கெல்லாம் செக் பண்ணுங்க, ஒவ்வொரு பீரியடுக்கும் மாறிட்டே தான் இருந்தேன். மேபி நான் ஏதாவது கிராமர் சொல்லி கொடுத்துருந்தேன்னா நீங்க அப்படி செக் பண்ணுங்க. எல்லா கிளாஸ்ல தான் கேமரா இருக்கலாம். அதை விட்டுட்டு என்ன இப்படி சந்தேகமா பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்? நான் சந்தேகமா பார்க்கல. அந்த செக்ஷன்ல 56 ஸ்டூடண்ட்ஸ்ல 40 ஸ்டூடண்ட்ஸ் ஃபெயில். ஜஸ்ட் 16 ஸ்டூடண்ட்ஸ் தான் பாஸ் ஆயிருக்காங்க. இப்போ அவங்க கிளாஸ்ல அவங்க பிள்ளைங்க எப்படி ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு நான் பதில் சொல்ல முடியுமா? ஒத்துக்கிறேன், நான் கொஸ்டின் எடுத்தாலும் உங்க கிளாஸ் தான் டாப்ல இருக்கேன். இப்போவும் அப்பவும் ஏதாவது 4-5 ஸ்டூடெண்ட்ஸாவது ஃபெயில் ஆகுவாங்க. செண்டம் வந்தாலும் ஏதோ 1-2 தான் வரும். மேபி என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கலாம் சார், அதனால என் சப்ஜெக்டை நல்லா இன்ட்ரெஸ்டா படிக்கிறாங்களா இருக்கும். பிசாசு, அங்க கேட்க வேண்டியதை என்கிட்ட கேக்குது. என் கண்ணுல நீங்க கொஸ்டின் பேப்பரே காமிக்கல. நானே எக்ஸாம் ஹால்ல வச்சு தான் கொஸ்டின் பேப்பரே பார்த்தேன். எல்லா ஹால்ல என்ன கேமரா இருக்கு, நான் யாருக்காவது ஹெல்ப் பண்ணிருக்கேனான்னு செக் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த பொண்ணுக்காக எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்றது? ஒருவேளை கல்யாணம் பிடிக்கலையா இருக்குமோ? சேச்சா, அப்படி இருக்காது. அப்படி இருந்தா நேற்றுக்கு இவ்வளோ நேரம் பேசியிருக்க மாட்டாங்க. எல்லாம் ஸ்கூல் டைம்ல அவங்கள கூப்பிட்டது நம்ம வீட்டில் இருக்கவங்களோட தப்பு. ஒர்க்கிங் டைம்ல வெளியே வரணும்னா கொஞ்சம் லேட் ஆகும் தான். இப்போ ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்களே. பேசாம ரிசப்ஷன்ல போய் கேட்டுடலாமா? யார் இந்த அங்கிள்? அங்கிள், என்னம்மா? யார் நீங்க? இங்க எதுக்கு நிக்கிறீங்க? நான் இங்க ஒரு மேம்காக வெயிட் பண்றேன். யார் எங்க அப்பா கார் பக்கத்துல நிக்கிறீங்க? ஓ, இது உன் அப்பா காரா? தெரியாதா? எல்லாரும் கார் அங்க தான் நிப்பாட்டணும். எங்க அப்பா கார் மட்டும்தான் இது ஆபீஸ் பக்கத்துலயே நிக்கும். வேற யாரும் அவங்க கார் பைக் எல்லாம் இங்க கொண்டு வர கூடாது. அப்படியா? எனக்கு தெரியாதேம்மா. அதனால தான் உங்க பைக்கை இங்க கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா, உங்க அப்பா யாரு? ஏன் உங்க அப்பா கார் மட்டும் இங்க நிக்கும்? ஏன்னா இது எங்க அப்பாக்கு ஸ்கூலு. எது, உங்க அப்பா ஸ்கூலா? எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்க அப்பா ஹீரோ தான். உங்களுக்கு எங்க அப்பாவை தெரியுமா? தெரியாதேம்மா. அப்பா உள்ள வாங்க, நான் காமிச்சு தரேன் உங்க அப்பாவை. இல்லம்மா, வேண்டாம். நான் ஒருத்தங்களுக்காக வெயிட் பண்றேன். வந்ததும் கிளம்ப வேண்டியதுதான். அப்படியா? நீங்க நல்லா பேசுறீங்களா? அதனால எங்க அப்பா கார் பக்கத்துல நில்லுங்கண்ணா. சரி சரி. நீங்க யார பார்க்க வந்திருக்கீங்க? எங்க அம்மாவா இங்க தான் வேலை பார்க்கவா? மேத்ஸ் டீச்சர். உன் மேத்ஸ் டீச்சர் அவங்க அம்மா? பெரிய அண்ணன் மார்வலுக்கு அக்கா மார்வலுக்கு தான் எங்க அம்மா பாடம் எடுப்பாங்க. எல்கேஜி பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. நீங்க எங்க அம்மாவை பார்க்க வந்திருக்கீங்களா? இல்லையே, நான் ஜெஸ்ஸிங்கிறவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்கேன். ஜெஸ்ஸி ஆண்டியை பார்க்கறதுக்கா? தெரியுமா உனக்கு அவங்களா? ஜெஸ்ஸி ஆண்டியா எல்கேஜி பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்காது. பெரிய அண்ணன் மார்வலுக்கு அக்கா மார்வலுக்கு தான் பாடம் எடுப்பாங்க. அப்படிங்களா? நீங்க ஏன் ஜெஸ்ஸி ஆண்டியை பார்க்க வந்திருக்கீங்க? நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்களா? ஏன் இந்த அங்கிள் உனக்கு பிடிக்கலையா? அப்போ நீங்க கல்யாணம் பண்ணா ஜெஸ்ஸி ஆண்டி வர மாட்டாங்களா? அவங்களுக்கு விருப்பம் இருந்தா வருவாங்க. ஏன்? அப்படியா? ஆனா அவங்க அமர்தா ஆண்டி கிட்ட எங்க அம்மாட்ட சொன்னாங்க, அவங்க வேலைக்கு விட்டாங்கன்னா வருவேன் அப்படின்னு. அப்படியா? என்ன சார், உங்க ஆளை கூட்டு போறதுக்கு வந்தாச்சா? நீங்க? நான் தமிழ். கனி வீட்டுல என்ன பாத்திருப்பீங்களே,
கனி ப்ராப்ளம் டைம்ல நான் அங்கதான் இருந்திருந்தேன். ஆ, ஆதியோட அண்ணி. இவ கூட என்ன பேசிட்டு நிக்கிறீங்க? அவ அப்பா கார் பக்கத்துல நான் நிக்கிறேனாய். அவ அப்பா மட்டும்தான் காரை இங்க நிப்பாட்டுவாங்களா, நான் பைக் இங்க கொண்டு வந்துட்டேனாய். அம்மா, யார் இந்த பாப்பா? அவன் என் பொண்ணுதான். அதனாலதான் எங்க அப்பா ஸ்கூல்னு சொல்லிட்டு இருக்காளா? நான் என்னமோ நினைச்சிட்டு இருக்கேன், எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்க அப்பா ஹீரோ தானே, அதனால அப்படி சொல்றான்னு நினைச்சேன். இன்னும் வரலையா அவங்க? இல்ல மேம், வரல. என்னதான் கால் பண்ணேன், அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் வர சொல்றேன். ஆ, ஓகே மேம். எங்க அம்மாவெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆ, உங்க அம்மா, உங்க அப்பா, அது பிறகு உன் சித்தப்பா எல்லாரையும் தெரியும். ஆதி சித்தப்பாயை தெரியுமா? ஆமா, தெரியும். அப்ப நீங்க ஆதி சித்தப்பாய்க்கு ஃப்ரெண்டா? நாங்க எல்லாம் ஒரு தடவை டூர் போயிருக்கோம், அதுல தெரியும். நானா எங்க அப்பா கூட எல்லாம் இப்ப டூர் போனோம். அப்படியா? நீங்க ஜெஸ்டாண்டிய கல்யாணம் பண்ண போறீங்கல்ல, அதனால இதுல நின்னுக்கிடுங்க, நான் போய் எங்க ஜெஸ்டாண்டிய கூட்டிட்டு வரேன். சரி. அப்பாக்கு வேற நாளே கிடைக்காத மாதிரி எப்படி துணி எடுக்க கூப்பிட்டுருக்காங்க? ஒர்க்கிங் டே டைம்ல 1 or 2 hourனா ஓகே, ஆஃப் டேனா? எவ்வளவு நேரம் தான் இதே கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்க? மார்க் கம்மியான கிளாஸ்ல கேளுங்க சார். அது எப்படி இவ்வளவு மார்க் எடுக்க முடியும்? மேபி நான் கிளாஸ் எடுத்தது அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கலாம் சார். நேற்றுக்கு நான் ஆஃப் டே லீவு கேட்டிருக்கேன். இதுக்கான பதில எனக்கு தெளிவுபடுத்திட்டு கிளம்புங்க. அவர் வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு நிக்காரு. இவர் புடிச்சு விட்டுட்டு என்ன பேசிட்டு நிக்காரு? என்னாச்சு? என்னாச்சுன்னு உன் ஃப்ரெண்டு கிட்டே கேளு. மேம், நீங்களே கேளுங்க இந்த அநியாயத்தை. இந்த மந்த் கொஸ்டின் எடுத்தது சார் தான். ஆமா, லாங்குவேஜ் பேப்பர் அவர் தானே கொஸ்டின் எடுத்தாரு. அதுல என் கிளாஸ் பிள்ளைங்க மட்டும் எல்லாரும் பாஸ் ஆயிட்டாங்களாம். அதுக்கு அடுத்ததையும் சொல்லுங்க. ஒரு 7-8 பிள்ளைங்க சென்டம் எடுக்கிற அளவு எழுதியிருக்காங்க. அது எப்படி தமிழ்? இவங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்க. கொஸ்டின் நீங்க தானே எடுத்தீங்க. நான் எடுத்த கொஸ்டின் எவ்வளவு டஃப்னு எல்லாருக்கும் தெரியும். எப்படி அத்தனை பிள்ளைங்களும் பாஸ் ஆக முடியும்? பாஸ் ஆனா சந்தோஷம் தானே படணும். அந்த செக்ஷன்ல இதே கொஸ்டின் தானே 40 பிள்ளைங்ககிட்ட ஃபெயில் ஆயிருக்காங்க. அது அந்த கிளாஸ் ப்ராப்ளமா இருக்கும். அதை விட்டுட்டு அவங்க கிட்ட கேட்டா, சார் கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் ஹால்ல கொண்டு வரதுக்கு முன்ன எனக்கே தெரியாது. நானே எக்ஸாம் ஹால்ல வச்சு தான் கொஸ்டின் பேப்பரையே ஓபன் பண்ணி பார்த்தேன். நீங்க வேணா கேமரா ஆன் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க கிளம்புங்க மேம். தமிழ் நான் என்ன பேசிட்டு நிக்கேன், நீ கிளம்ப சொல்ற? இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா எப்படி ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ண முடியும்? நீங்க கிளம்புங்க. அவ சொல்றான்னு கிளம்ப முடியாது. இத்தனை பேர் பாஸ் ஆனது எப்படின்னு எனக்கு சொல்லணும். அந்த கிளாஸ்ல இத்தனை பேர் ஃபெயில் ஆனதுக்கான காரணமா அவங்க என்கிட்ட சொல்லணும். 2 செக்ஷன்ல இவ்ளோ டிஃபரெண்ட் வருது. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அவர் வந்து எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு நிக்காரு. யாரு? ஹாஃப் டே லீவு கேட்டிருக்காங்க எல்லாம். அதுக்கு அப்புறமா ஹாஃப் அன் ஹவரா பிடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அவ்வளவு டவுட்னா 2 கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸே வர வச்சு நீங்க பேசியிருக்கணும். யார் வந்திருக்கா? சார், என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதான் அவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எவங்க? அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறவரு. ஓ, சஜு வந்திருக்காரா? இத முன்னமே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் சொல்றத காது கொடுத்து கேட்டீங்களா? இப்ப கிளம்புங்க. நாளைக்கு வந்து இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆனதுக்கான ரீசன் எனக்கு சொல்லணும். இல்ல, உங்க கேள்வியெல்லாம் இப்பவே கேட்டுக்கோங்க, நான் முடிச்சிட்டே போறேன். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், சஞ்சய் டெக்னாலஜிஸோட சிஇஓ. அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு நிக்காரு. அப்பவே சொல்லிருக்கலாம்ல. பிசாசு, ஒரு ஆம்பளை வெயிட் பண்ணா மட்டும் இவ்வளவு கோவம் வருதுல்ல. பொண்ணுங்க நாங்க மட்டும் எவ்வளவு நேரம்னாலும் வெயிட் பண்ணா ஒன்றும் இல்ல. என்ன, கிளம்புங்க, நாளைக்கு பாத்துக்கலாம். இல்ல, அவர் வெயிட் பண்ணட்டும். எனக்கு என்ன வந்துச்சு? என்ன கேட்கணுமோ இன்னைக்கு கேட்டுக்கோங்க மேம். நீங்க அவருக்கு மேல இருக்காதுங்க, கிளம்புங்க மேம். உங்க ஹஸ்கிட்ட கொஞ்சம் சொல்லியே வைங்க. நானா? கொஸ்டின் எடுத்தது அவரு. எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் வர்றது வரைக்கும் இதுதான் கொஸ்டின் எனக்கே தெரியாது. ஃபெயிலான கிளாஸை கேள்வி கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. சரி விடுங்க, அதை பத்தி தான் தெரியும்ல. அங்க அவகிட்ட என்ன முணுமுணுப்பு? நான் எதுவும் சொல்லல. நான் கிளம்புறேன் சார். தேங்க்யூ. பை மேம். பேக்லாம் எடுத்துட்டு போங்க. திரும்ப எல்லாம் வர முடியாது இன்னைக்கு. ஏன் குல்ஃபி? என்ன? பொண்ணுங்க துணி எடுக்க போனா சீக்கிரமா வெளியே வர மாட்டாங்கன்னு உனக்கே தெரியுது பத்தியா? ஆமா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஏங்க? இரு வந்து சொல்றேன். வேலை எல்லாம் நல்லாவே இருக்கு. ஆனா நீ தான் சம்மதிக்க மாட்டேங்கிற. இல்ல, ஜெசி மேம்டா இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருந்தீங்க? என்ன பேசணும்னு அவகிட்டயே கேட்டுக்கோ. அவர் வந்து எவ்வளவு நேரமா வெயிட் பண்றாருன்னு தெரியுமா? ஏன்னா என்ன கனவா கண்டேன். ஹாஃப் டே லீவு கேட்டிருந்தா அது ஞாபகம் இருக்கு. அதுக்குன்னு சஜு வருவாருன்னு நான் என்ன கனவா கண்டேன். அதான் ஹாஃப் டே லீவு கேட்டிருந்தேன்னு சொல்லிச்சுல. நீயே சொல்லுமா, 2 கிளாஸுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு. ஜெஸ்ஸி மேல எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் கொஸ்டின் வேற எப்படியாவது லீக் ஆச்சான்னு எனக்கு டவுட்டா இருந்துச்சு. இது வரைக்கும் நீங்க எடுக்கிற கொஸ்டின் லீக் அவுட் ஆனதா சரித்திரத்திலே கிடையாது. மேபி நல்லா டீச் பண்ணிருப்பாங்க. அவ டீச்சிங் பத்தி எனக்கு தெரியும் தான். ஆமா, கல்யாண டைம்ல தானே ஒன்னா சேர்ந்து ட்ரெஸ் எடுக்க போவாங்க. ஒருவேளை என்கேஜ்மெண்ட் சாரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு கூட்டு போறாங்களா இருக்கும். நாம தான் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன்ல குல்ஃபி. அதுக்கு இதெல்லாம் நடக்கிற மாதிரி இன்னொரு தடவை கல்யாணம் ஆனா நல்லா இருக்கும்ல. உங்களுக்கா? ம். யார் கூட? ஏய், என்ன உன் கூட தான்?
மறந்துடாதுங்க 4 வயசுல ஒரு குழந்தையும் இருக்குன்னு. என்னம்மா நேத்துக்கு தான் இவருக்கு கல்யாணம் ஆன மாதிரி ஹீரோன்னு நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்காரு. ஏய் இல்லனால நான் ஹீரோ தாம்மா. ம்ம். நிஜமா குல்ஃபி, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. தாலி கட்டின போட்டோ கூட இல்ல பத்தியா. ஏதோ ஐயர் கூட பேசிட்டு நிக்கும் போது அகிலன் ஒரு போட்டோ எடுத்தான். அதை ஃப்ரேம் பண்ணி வச்சு பார்த்துட்டு இருக்கோம். அன்னைக்கு நடந்த கலாட்டால நம்ம இந்த சந்தோஷத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம்ல. எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். எனக்கு என்னமோ பெரியவங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கா? டார்லிங். அப்புறம் உங்க பொண்ணு கிளாஸ்ல எல்லார்கிட்டையும் சொல்லுவா எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் கல்யாணம் அப்படின்னு. கேவலமா இருக்கும்ல. மத்தபடி உனக்கு ஓகே அப்படித்தானே? உங்க கூட பேசிட்டு நின்னா அவ்வளவுதான், நான் கிளம்புறேன். ஃபோன் அட்டன் பண்ண மாட்டீங்களா? ஃபோன் அட்டன் பண்ண மாட்டீங்களான்னு. இல்ல கரஸ்பாண்டன்ட் சார் கூப்பிட்டுருந்தாங்க. அவர் தான் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தாரு. நான் நார்மலா தானே கேட்டேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு பயந்த மாதிரி பதில் சொல்றீங்க? எதுல வந்தீங்க? லாரியில வந்தேன். போலாமா? இல்ல பைக்லயே வந்தீங்க? ஆமாயா, அதுல ஏதாவது ப்ராப்ளமா உங்களுக்கு? இல்ல கல்யாணத்துக்கு முன்ன எப்படி பைக்ல போறது? நான் வேணா ஒண்ணு பண்ணவா? பக்கத்து கடையில போய் ஒரு பெரிய கார்ட்போர்ட் வாங்கிட்டு வரேன். நடுல ஒரு பாலம் கட்டிடுவோம். இப்ப வர போறீங்களா? வழக்கமா நீங்க கார்ல தானே வருவீங்க. நம்ம ஆபீஸ்லயே எத்தனையோ பொண்ணுங்க லவ்ங்கிற பேர்ல நம்ம ஆபீஸ்லயே ஒர்க் பண்ற பசங்க கூட பைக்ல ஹக் பண்ணிட்டு போறாங்க. பொண்ணுங்க பசங்க பைக்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கூட போறாங்க. கல்யாணம் பண்ணிக்க போறவன் தானே, என்ன பார்த்து எதுக்கு பயப்படுறாங்க? ஆட்டோக்கு சொல்லவா? இல்ல இல்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஜெசி மேம் உங்களை பார்த்தாங்களா? ஜெஸ்ஸிங்கிறது யாரு? ஐயே ஜெசி உளராத. இல்ல அமிர்தா மேம் அல்லது தமிழ் மேம் யாராவது பார்த்தாங்களா? பார்த்தா என்ன? யாராவது பார்த்தாங்களா? தமிழ்ங்கிறவங்க வந்து பேசிட்டு போனாங்க. அது கூட பரவாயில்ல. அமிர்தா மேம் பார்த்தாங்களா? அமிர்தானா அந்த ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க தானே? ம் இல்லையா? அப்பனா ஓகே, வாங்க போலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க, வரேன். அமிர்தா மேம் பாக்குறதுக்குள்ள இங்கிருந்து எஸ் ஆயிரணும். கேட்டா கார்ல தான் போகணும்னு அடிச்சு சொல்லிரு. கிளம்பலாமா? சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் சீக்கிரமா? யா இல்ல கிளம்பு. ஐயோ இவரா? ஹலோ. ஹலோ சார், நீங்க இங்க தான் இருந்தீங்களா? ஆமாப்பா, ஏன் தேடினீங்களா என்ன? இல்ல கொஞ்ச நேரம் உங்க பொண்ணு வந்து இங்க எங்க அப்பா கார் மட்டும் தான் நிக்கும், நீங்க எப்படி இங்க பைக்கு கொண்டு வரலாங்கிற மாதிரி பேசிட்டு நின்னா. என் நிலைமை புரியாம இவனுங்க வேற. அமிர்தா மேம் மட்டும் பாத்துச்சு, அவ்வளவுதான். ஏற்கனவே என்னாலதான் ஜெஸ்ஸி வெளியே வரதுல லேட்டு. இதுல இன்னமும் நான் லேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கிளம்புங்க. ஃப்ரீயா இருக்கும்போது பார்க்கலாம். ஓகே வரேன் சார். சரிம்மா, பார்த்து போங்க.